லவ் பிரேக்கப் ஆகி சோகத்துல இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட வர்ற இவங்க, நம்ம ஹீரோவோட மாமா பொண்ணு. அதுவும் ஒரு மினிஸ்டரோட பொண்ணு. "நான் சின்ன வயசுலேருந்தே உன்ன லவ் பண்றேன். நீ தான் ஸ்கூல்ல ஒரு பொண்ணு, காலேஜ்ல ஒரு பொண்ணுன்னு சுத்திக்கிட்டு இருந்த. இப்போவாது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐ லவ் யூங்கிறாங்க." உடனே இவரு, "நான் உன்ன சின்ன வயசுலேருந்தே என் ஃப்ரெண்டா தான் பார்க்குறேன். உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்." அப்படிங்கிறாரு. அதனால மனசு உடைஞ்சு போற இவங்க, மைண்ட் சேஞ்சுக்கோசரம் பெங்களூர் போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு சில மாதங்கள்ல நம்ம ஹீரோயினோட லவ் பத்தி யோசனை பண்ணி, நாமளும் அவள காதலிக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுகிட்டு, அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு கூட தயங்கிக்கிட்டு, ஹீரோயினோட அப்பா கிட்ட சொல்றாரு. அடுத்து இவரோட அம்மா கிட்டயும் சொல்றாரு. இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, கல்யாண ஏற்பாடுகளை எல்லாம் பிரம்மாண்டமா பண்றாங்க. கரெக்ட்டா கல்யாணத்துக்கு முன்னாள் பெங்களூர்ல இருந்து வர்ற இவங்க, "நீ என்ன வேண்டான்னு சொன்னதுனால நான் பெங்களூர்ல ஒரு பையன லவ் பண்ணிட்டேன். என்னால அவன பிரிஞ்சு இருக்க முடியாது." அப்படின்ட்டாங்க. ஆனாலும் இவங்க அப்பாவோட கோவத்துக்கு பயப்படுற இவங்க, "தற்சமயம் கல்யாணத்த நிறுத்த முடியாது. அதனால நீ என் கழுத்துல தாலி கட்டிடு. நம்ம கல்யாணம் முடிஞ்ச பிறகு நான் என் லவ்வரோட சேர்ந்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுறேன்." அப்படிங்கிறாய்ங்க. இவரும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டு, இவங்களுக்கு கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடியுது. இவங்க விசாவுக்காக வெயிட் பண்ற ஒரு சில நாட்கள்லயே, இவங்களோட லவ்வர் மூலமா இவங்க 3 மாசம் பிரெக்னன்ட் அப்படின்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் மீதி கதை. எமோஷனல், காமெடி 2ம் கலந்த மாதிரியான படம். ஒரு முறை தாராளமா பார்க்கலாம்.